பூமாரி நினைப்பாவே இருக்கு. அவகிட்ட இப்படி நடந்துக்கிட்டு வந்துட்டோமே, இவனுக்கு பயந்து எல்லாமே செய்ய வேண்டியதா இருக்கு. இவன் வேற பூமாரி வேண்டான்ட்டு ஒத்த காலில் நிற்கிறான். அவகிட்ட ஒரு ஃபோன் அடிச்சு ஏதாவது பேசலான்னு பார்த்தோம்னா நந்தி கணக்கா என் 2 பிள்ளைங்களும் வந்து நிற்குதுங்க. என்னத்த பேசனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சமாச்சு சரி படிக்காத பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு நினைக்கலாம்ல, இப்படியா நினைக்கணும்? இப்போ எல்லாரும் முன்னாடியும் டிவோர்ஸ் பண்ணோம்னா என்ன நினைப்பாங்க? இவனுக்கு இருக்க பேரு சொசைட்டில என்ன ஆகும்? சமந்தியம்மா, அட பூமாரிக்கு அம்மா வந்திருக்க மாதிரி இருக்க. வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. வணக்கம்மா. வாங்கம்மா உட்காருங்க. இல்லம்மா பரவாயில்ல, என்னெல்லாமோ நடந்துடுச்சு போலயே. என் பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே எதையும் பத்தி. வாங்கம்மா, முதல்ல இப்படி உட்காருங்க. வருத்தப்படாதீங்க சம்பந்தியம்மா, பூமாரி மேல எந்த தப்பு இல்லைன்ட்டு எனக்கு நல்லா புரியுது. நானும் ஃபர்ஸ்ட் பூமாரி மேல கோவம் தான் பட்டேன். அவளை பத்தி புரிஞ்சுக்காம நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். நாங்க என் பையனுக்கு நல்லா படிச்ச பொண்ணா இருக்கட்டும்ட்டு தான் வசதி ஒன்றும் இல்லாட்டாலும் பரவாயில்லைன்ட்டு உங்க வீட்டுல பொண்ணு எடுத்தோம். ஆனா பூமாரி எதுவுமே படிக்கலங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது. சம்பந்தியம்மா, என் பொண்ணு 10வது வரை படிச்சிருக்கா. யார் உங்ககிட்ட அவ படிச்சிருக்கான்னு சொன்னான்ங்கிற விஷயம் எனக்கு இன்னுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா மாப்பிள்ளை இதுக்காண்டி இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு என்ன வந்துடுச்சு? படிக்கலன்னா இப்ப என்ன? என் பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் அப்படி பாப்பா, அவ்வளோ அழகா பாப்பா. அவருக்கு ஒரு நல்ல மனைவியா தானே என் பொண்ணு இருப்பா. வாயே திறக்க மாட்டா, அவ்வளோ அமைதியான பொண்ணு. அவளுக்கு போயா இப்படி எல்லாம் ஆகணும்? இப்ப ஏதோ நோட்டீஸ் கிட்டீஸ்ன்னு வேற சொல்லுறா. அதை நினைச்சாலே எனக்கு மனசெல்லாம் பதறுது. என்னம்மா பண்ண சொல்றீங்க? என் பையன் பிடிவாதமா இருக்கான். பூமாரி இனிமே என் லைஃப்ல வரவே கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு எது என்னால அவன்கிட்ட பேச கூட முடிய மாட்டேங்குது. ஏதாவது சொன்னா நான் உங்களுக்கு வேணாமா, நான் அப்ப இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு கேக்குறான். அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சம்பந்தியம்மா? என் பொண்ணு எப்படினாலும் போய்கிடட்டுமா? உங்க பையனுக்கு நீங்க வேற கல்யாணமா பண்ணி வைக்க போறீங்க? ஐயோ சம்பந்தியம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு. பூமாரியை முதல்ல பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. அவ தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்ட்டு நான் அப்படி பேசி எல்லாரையும் சம்மதிக்க வச்சேன். வசதி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு எல்லாரும் சொன்னாங்க. எதையுமே நான் காதுல வாங்கல. ஆனா அவளுக்கு ஒரு படிப்பு மட்டும் இருந்திருக்க கூடாதா? படிப்பு இல்லாம போச்சே. ஏன் சம்பந்தியம்மா, பொண்ணுங்க படிச்சாதான் நல்ல பொண்ணா? ஏன் படிக்காத பொண்ணுங்க எல்லாம் என்ன கெட்ட பொண்ணுங்களா? படிச்ச பொண்ணுங்க எத்தனை பொண்ணுங்க வேலைக்கு போறாங்க? பாதி சொல்லுங்க. நீங்க முக்காவாசி வீட்டுல தானே வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அது உங்க பையனுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த நேரத்துல இப்படி ஒரு நோட்டீஸை வேற தந்ததுனால பூமாரி வேற கோவப்பட்டு அதுல சைன் போட்டு கொடுத்துட்டா. அது வேற எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவ வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னா நாங்க எங்க போறது? ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவ என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது. அவளை பார்க்க முடியாம நான் டெய்லியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு பொண்ணை என் வீட்லயே வச்சுட்டு கஷ்டப்பட சொல்றீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. என் பையன் மனசை எப்படியாச்சும் நான் மாத்துறதுக்கு ட்ரை பண்றேன். என்ன சம்பந்தியமா சொல்றீங்க? அதை எப்படி மாத்த முடியும்? அவர் தான் என்ன பேச்சு பேசிட்டு போறாரு எங்க வீட்டுல வச்சு. ஓஹோ, இப்படி வேற நடக்குதோ? அண்ணன் இல்லாத நேரத்துல வந்து அம்மாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்களா? இப்பவே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் எல்லாத்தையும். சம்பந்தியம்மா, நீங்க அழுவாதீங்க. நீங்க அழுறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிப்போன்ட்டு நானும் எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த தரகம் எப்படி இப்படி சொன்னான்ட்டு தெரியல. நாங்க படிச்ச பொண்ணு வேணும்ட்டு அவன்கிட்ட 10 தடவையாவது சொல்லியிருப்போம். அவனுக்கு காது கேட்குமா என்னன்னு தெரியாம உங்க குடும்பத்துல வந்து சொல்லி கடைசியில இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியாச்சும் அவ படிக்கலங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கலாம்ல, அதுவும் தெரியாம போச்சே. என்ன சம்பந்தியமா சொல்றீங்க? அப்போ என்கேஜ்மெண்ட் முடிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா எங்க பூமாரி நீங்க வேண்டான்னு இருப்பீங்களா? அப்போ நீங்க எங்க பூமாரி குணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணலையா? அவளோட படிப்புக்காக நான் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஐயோ சம்பந்தியம்மா, நான் அப்படி சொல்ல கிடையாது. என் பையன் விரும்புறது படிச்ச பொண்ணு தானே, அதான் சொல்றேன். அவன் நாளைக்கு ஃபங்க்ஷனு அப்படி இப்படின்னு வெளியே கூட்டிட்டு போவேல படிக்காத பொண்ணு அப்படின்ட்டு சொன்னா அவனுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதான் அவன் யோசிக்கிறான். ஆனா உங்க மேல எந்த தப்பு இல்லைன்ட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சம்பந்தியம்மா, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? ஐயோ, உதவின்லாம் சொல்லாதீங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உங்களுக்காண்டி கண்டிப்பா செய்யறேன். எப்படியாச்சும் பூமாரியை எனக்காண்டி ஏத்துக்கோங்க. ஐயோ சம்பந்தியம்மா, நான் ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்ல கிடையாது. அவளும் என் பொண்ணு மாதிரி தான். அதனால கண்டிப்பா நான் பூமாரியை ஏத்துக்கிடுறேன். என் பையன் மனசு மாறுற வரை கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க. ஏதோ நோட்டீஸ் எல்லாம் பேசுறாங்க,
ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதுல சைன் போட்டா வேற கல்யாணம் செல்லுபடி இல்லாம ஆயிடுமாமே. அப்படியா? ஆமா சம்பந்தியம்மா, என் பையன் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை தான் உங்க பொண்ணு கிட்ட கொடுத்தான். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அவங்க அப்பா வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் இவங்கிட்ட என்ன ஏதுன்ட்டு பேச சொல்லணும். யாரை கேட்டு இங்க வந்தீங்க? டேய் என்னடா, யார் வந்திருக்கான்னு பாரு. கொஞ்சம் பொறுமையா உட்காருடா, பேசலாம். அம்மா இங்க பாருங்க, பேசுறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. நான் அவசரமா கிளம்பி வர்றேன் ஆபீஸ்ல இருந்து. இங்க பாருங்க, இவங்களுக்கோ இவங்க பொண்ணுக்கோ இனிமே இந்த வீட்டுல எந்த உறவும் கிடையாது, எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு வெளியே போங்க, எந்திரிங்க. சம்பந்தியம்மா, நீங்க அவன் பேசுறாருன்னு தப்பா நினைக்காதீங்க. அவன் கிடக்கான், நீங்க உட்காருங்க. இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்ல களத்தை பிடிச்சு வெளியே தள்ளணுமா? அண்ணா, நீ இல்லாத நேரமா வந்து எப்படி ஆட்டை கலைக்கிறாங்கன்னு பாத்தீல? அதானே, அவ மட்டும் எனக்கு போன் பண்ணாம இருந்திருந்தா எங்க அம்மா மனசே மாத்திருப்பீங்கல்ல நீங்க எல்லாரும். மாப்பிள்ள அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. பூமாரி படிக்கலங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் தான் நாங்க எல்லாரும் நினைச்சோம். இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க கிடையாது. சம்பந்தியம்மா, நான் கிளம்புறேன். இருங்கம்மா, அவன் கிடக்கான், ஏதாவது பேசிட்டு தான் இருப்பான். நீங்க மனசுல ஒண்ணும் வச்சுக்கிடாதீங்க. நான் சொல்றேன், பூமாரி தான் என் வீட்டு மருமக. அம்மா என்னடா, உனக்கு தான் சவுண்டா பேச தெரியுமோ? எனக்கு தெரியாது. நான் உன் அம்மா, புரிஞ்சுதா இல்லையா? அவங்கள இப்ப வெளியே போ சொல்றீங்களா இல்ல களத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் மாப்ள. நான் இப்பவே போயிடுறேன். சம்பந்தியம்மா. என்ன சம்பந்தியம்மா? அவங்க பொண்ணுக்கும் எனக்கும் தான் எந்த உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன சம்பந்தியம்மா? அதான் டிவோர்ஸ் நோட்ல கையெழுத்து போட்டாள்ல, இப்ப எதுக்கு வந்திருக்காங்க? ஏன் இவங்களுக்கு ஏதாவது சொத்து வேணுமாமா? டேய் வாய மூடுடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பாவம் அந்த பொண்ணு, கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட இன்னும் ஆகல, அதுக்குள்ள டிவோர்ஸ் வேணுமா உனக்கு அவகிட்ட இருந்து? அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் அவ கிடையாது. அவ பேசின திமிருக்கு அவ தெரிஞ்சேதான் இவ்வளவும் பண்ணிருக்கா. ஆபீஸ்ல வேலை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்தேன். அந்த அம்மாவை இனிமே உள்ள சேர்த்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். புரிஞ்சுக்காம நடக்கிறானே. ஏண்டி திமிர் பிடிச்சவள, அகம் பிடிச்ச கழுத, நீ அடி போன் அடிச்ச அவனுக்கு? ஆமா, நான் தான் அடிச்சேன். நீ உள்ள கூட்டு வச்சு சோஃபால உட்கார வச்சு அந்த அம்மாவை பேசிக்கிட்டு இருக்க. அவங்க செஞ்ச காரியத்துக்கு ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? நாளைக்கு நீனும் இன்னொரு வீட்டுக்கு போக தானடி போற? திமிர் பிடிச்சவ, உன் நிலைமைக்கு இப்படி ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்ணிருப்ப? அதெல்லாம் நான்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி எல்லாம் படிக்கவே இல்ல, சும்மா படிச்சாச்சுன்னா. ஏய் பவித்ரா, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ தலையிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு இருக்குடி ஒரு நாளைக்கு. அம்மா அம்மா மாதிரி பேசுங்க. சும்மா எனக்கு சாப்ப விட்டுட்டு இருக்கீங்க. யாரோ ஒரு பொண்ணுக்காண்டி அவதான் அந்த வீட்டை விட்டு போயிட்டாள்ல, அப்படியே விட்டுருங்க. அதான் டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்துலாம் வாங்கியாச்சுல, அப்புறம் என்னவா? ஏண்டி அந்த அம்மாவை பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? அவங்க இங்க வந்து அழுகுறத பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரல? எனக்கே இறக்கம் வரப்போகுது, அதெல்லாம் எனக்கு வராது. ரெண்டும் திமிரு பிடிச்சதுங்கம்மா. பாவம் பூமாரிக்கு அம்மா என்ன கஷ்டப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ரொம்ப கவலையா இருக்கு அவங்கள நினைச்சாலே. பூமாரியை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. யாருக்குமே இந்த ஒரு நிலைமை மட்டும் வந்துடவே கூடாது. என் பையன் ஏன் தான் இப்படி இருக்கான்னே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சமாச்சும் ஈவு இறக்கம் பார்க்கலாம்ல. இப்படி அந்த அம்மாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைதான், வீட்டை விட்டே துரத்திட்டானே.